இன்னைக்கு கிட்டத்தட்ட கிஃப்ட் நிஃப்டி 300 பாயிண்ட் நெகட்டிவாக காமிக்குது. இதுக்கு முக்கிய ரீசனாக நான் என்ன சொல்கிறேன்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் ஜாப் ரிப்போர்ட்டுன்னு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டடோட அதிகமாக வந்து ஜாப் ரிப்போர்ட் வந்துடுச்சு. அதாவது நிறைய பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் வேலைக்கு எடுத்தால் இது பாசிட்டிவ் தானே, ஏன்பா நீ நெகட்டிவாக சொல்கிற அப்படின்னா, நிறைய பேர் வேலைக்கு எடுத்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாங்க, ஏஐனால லே ஆஃப் அதனால் எல்லாரும் ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் பணக்காரங்களான்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்னுமே இருக்குது. பட் இருந்தாலும் வேலைக்கு எடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏஐ மேல அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துச்சு. அதனால தான் NVIDIAலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6% லாஸு. NVIDIAன்றது வந்து 5 ட்ரில்லியன், அதாவது அ மேப்லாம் போட்டிருப்பாங்க. NVIDIA வந்து ஒரு கண்ட்ரியா இருந்துச்சுன்னா, அது லார்ஜஸ்ட் 5த் லார்ஜஸ்ட், 4த் லார்ஜஸ்ட்ன்ற மாரி போட்டிருந்தாங்க. ஆனா, இப்ப எல்லாமே 4%, 6%ன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது. AMDலாம் 10% விழுந்திருக்குது. நான் டேட்டா காமிக்கிறேன். ஸோ தட் இதனால மார்க்கெட் வந்து கிராஷ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன் வந்து மறுபடியும் வந்து இ இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து குவைத்த அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம். 3வது வந்து ஆர்பிஐ அன்னைக்கு சொன்ன விஷயம் தான். ஆர்பிஐ வந்து 3 பாசிட்டிவ் நியூஸ் குடுத்தாலுமே 2 நெகட்டிவ் குடுத்துட்டாங்க. ஆர்பிஐ வந்து இந்த மாரி எஃப்ஐஎஸ்லாம் இன்ஃப்ளோக்கு நாங்க ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவோம். அவங்களுக்கு டாக்ஸ் கம்மி பண்ணுவோம். அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, முடிக்கும்போது ஜிடிபி ஸ்லோ டவுன் ஆகும். இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 5.5 அந்த மாரி இருக்குன்ற மாரி சொன்னாங்க. ஸோ, இதனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு கிராஷ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம டேட்டாக்குள்ள போலாம். டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குளோபல் லெவல்ல 36 நெகட்டிவாவும், 5 பாசிட்டிவாவும் இருக்கு. தென் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், சவுத் கொரியன் மார்க்கெட் அன்னிக்கே சொன்னேன் நானு. இவன் சொல்றான், அவன் சொல்றான்னு யுஎஸ் மார்க்கெட்லலாம் போய் குளோபல் மார்க்கெட்லலாம் போய் போடாதீங்க. அதுவும் சவுத் கொரியாலலாம் போடாதீங்க. ஏஐ கிராஷ் வந்துச்சுன்னா பல்ல ஈன்னு இழிச்சுக்கின்னு லாஸ் ஆகும்ன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட இந்த மந்த் ஆரம்பிச்சதுலேருந்து 11% விழுந்திருக்குது. இந்தியா 4%, அதில போய் ஏன் இன்வெஸ்ட் பண்றீங்க? போய் உலகத்தில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. தெரியாத இடத்துக்கு போனா இந்த மாரி தான் அடிச்சு அனுப்புவான். நமக்கு வந்து டென்ஷன் ஆவுதுங்க. சரி விடுங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இவனுங்க ஒரு ஆளுங்கன்னு இவனுங்க பேசத்தெல்லாம் நம்ம கேட்டுன்னு இருக்கக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் திரும்பி 8,000 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. டிஐஎஸ் 9,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் நேத்து வந்து ஓரளவுக்கு இன்ட்ராடேல கூட இந்த இடத்துலலாம் கூட ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ, இன்னைக்கு இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆவறது 23,100 அந்த ரேஞ்சில தான் ஓப்பன் ஆகும். க்ளோசிங் வந்து டிஐஎஸ் எப்படியாச்சும் மேலே ஏத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா, நமக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா, எஃப்ஐஎஸ் அதுக்கு மேல செல்லிங் பிரஷர் குடுத்தாங்கன்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ, ஈவென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்லாம் வந்து லைக் சந்தி சிரிக்குதுன்ற மாரி நாஸ்டாக்லாம் வந்து கிட்டத்தட்ட 4% விழுந்திருக்குதுங்க. அது இல்லாம டவ் ஜோன்ஸ், S&P எல்லாமே விழுந்திருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் விழுந்திருக்குது. ஏசியன் மார்க்கெட்லாம் சவுத் கொரியா மார்க்கெட் வந்து இன்னைக்கு 4% விழுந்திருக்குது. சொன்ன மாரி 11% கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ரொம்ப அதல பாதாளத்தில இருக்குது. கமாடிட்டி திரும்பி க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிடுச்சுங்க. இந்த வார் ரிலேட்டட்னால. கரன்சி எப்பயும் போல அந்த 94, 95லயே இருக்குது. ஈவென்ட்ஸ் அதான் சொன்ன மாரி ஜியோபொலிட்டிக்கல்ஸ் டென்ஷன், யுஎஸ் டிக்ளைன், ஜாப் ரிப்போர்ட் அதான் சொன்னேன்ல, எக்ஸ்பெக்டோட அதிகமாச்சு. அதனால நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து நெகட்டிவா தான் இருக்குது. இது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். 3வது எஃப்ஐஎஸ் வந்து ஷார்ட் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு நெகட்டிவ் விஷயம் தான். ஆர்பிஐ சொன்ன மாரி இது காசு இன்ஃப்ளோ எடுத்துட்டு வர்றதுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு எஃப்ஐஎஸ்க்கு ஃபேவர் பண்றோன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இது நெறைய ஸ்டாக்ஸ் வந்து 200 டெமாக்கு கீழ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ, ஹீட் மேப்பு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க. ஐடி செக்டார் இன்னுமே ஆக்சுவலா ஏஐ வந்து கிராஷ் ஆச்சுன்னா, திரும்ப ஐடி செக்டார் வந்து ஷூட் அப் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, நீங்க இப்ப கன்சிடர் பண்றதா இருந்தா, உங்க ஓன் ரிசர்ச் போட்டு கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத தவிர்த்து மெட்டல் வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல இருந்ததுனால, மெட்டல் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன்.
ஏன்னா மெட்டல் இப்போதைக்கு செல்லிங் வருது. நான் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் மெட்டல் வந்து ஆல் டைம் ஹையில் இருந்து இப்போ டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மெட்டலில் யாராச்சும் இருந்தீங்கன்னா மேபி இட் இஸ் அ டைம் டு ப்ராஃபிட் புக்கிங்னு நினைக்கிறேன். யூ டூ யுவர் ஓன் ரிசர்ச். இன்னும் உங்களோட மைண்ட் செட்டுக்கு வந்து இஃப் யூ ஃபீல் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இன்றைக்கே கூட வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஐடி செக்டார்லேயும் உங்களோட கண்ணை வச்சுக்கோங்க. ஸோ திரும்பி பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாங்க. இதை தவிர்த்து என்னங்க நான் சொல்கிறது, யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்களா, என்விடியா 6% விழுந்திருக்குது, ஏஎம்டி வந்து 10% விழுந்திருக்குது, இன்டெல் 11% விழுந்திருக்குது. இவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த லீடிங் ஏஐ சிப் மேனுஃபேக்சரிங். இவங்கெல்லாம் விழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏஐ ரிலேட்டட் எல்லா ஸ்டாக்ஸும் விழும். ஏஐ ரீசனை வச்சு எத்தனை எல்லா ஸ்டாக்ஸும் விழும். ஸோ இதெல்லாம் நம்ம சிப்பு ஸ்டாக்ஸை வந்து ரிலேட் பண்ணி செல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கூகுளு, மெட்டா, இவங்களெல்லாம் மைக்ரோசாஃப்ட் இவங்களெல்லாம் வைக்கக்கூடாது. ஆனால் இவங்களோட இன்கம் ஸ்ட்ரீம் வந்து ஏஐ மட்டும் கிடையாது. இவங்களோட இன்கம் ஸ்ட்ரீம் வந்து கூகுள், மெட்டா இதெல்லாம் வந்து ஆடு. அதுவும் மெட்டா இதெல்லாம் வந்து ஆடு தான் ஃபுல்லாக. இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, எந்த அவங்களுக்கு இருக்கிறது எல்லாத்துலேயும் ஆடு தான். அதே மாதிரி கூகுளும் யூடியூப்பு, அது இல்லாமல் பிளாக், அது இதுன்ட்டு எல்லாத்துலேயும் வந்து இவங்களோட ஆடை வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கும் இங்கே செல் ஆகிறதுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் லாட் ஆஃப் சர்வீசஸ், இந்த தீம்ஸு அது இதுன்ட்டு இவங்களும் லிங்க்டின் இப்போ ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் சோஷியல் மீடியா. அதுவும் B2B டார்கெட் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபெலோஸ் ப்ரிஃபர் லிங்க்டின் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ இருந்தாலும் உங்கள் ஓன் ரிசர்ச்சை ஏதோ பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அதை தவிர்த்து இன்றைக்கி பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டும் கீழே வந்துருச்சு. காரணம் வந்து ஜாப் ரிப்போர்ட் தான். ஜாப் ரிப்போர்ட் அதிகமாக வந்ததுனால அன்சர்டனிட்டி. இத்தனை நாள் ஜாப் ரிப்போர்ட் கம்மியாக போகும்னு பேசிட்டு திடீர்னுட்டு ஜாப் ரிப்போர்ட் வந்து அதிகமாச்சுன்றதுனால அன்சர்டனிட்டி. யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. கோல்டு, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் இதுவாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு இதுவாச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து பியூர் அன்சர்டனிட்டியில் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் விழுந்து இன்டர்டேயில் டிஐஸால் ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மார்க்கெட் ஃபுல்லாக வீக் சென்டிமெண்ட்டாக இருக்குதுன்றதுனால எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்பாங்கன்னே தெரியாது. ஸோ ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வேறு 9,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட பட்ஜெட் இருக்குமானும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நாட்டின் 4% இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாத போய் குளோபல் இன்வெஸ்ட் பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னான்னா அவன் வீடியோலாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. நானுமே குளோபல் இன்வெஸ்ட் பண்ண தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு அது ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கின்னு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து எனக்கு புரியல. அப்படி பார்த்தா கோல்டு வந்து இத்தினூண்டு தான் இருக்குது உலகத்தில். டிமாண்டு ஃபுல்லாக வந்து அயன்லாம் பர்சன்டேஜில் அதிகமாக தானே இருக்கும். அப்போ நீங்கள் ஏன் போய் அயனில் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. ஸோ ஜஸ்ட் பி 4% 5%லாம் பேசாமல் உருப்புற வேலையை பாருங்க போய். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.